எப்பயுமே தேவா சார் தான் எங்கள் ஹீரோங்க 90 கிட்ஸுக்கு. இப்போ இருக்க டேரக்டர்னா நான் சொன்ன மாதிரி தான் மியூசிக் மட்டுமே தெரியுது பாரு, பாட்டு தெரிய மாட்டேங்குது. சார் தான் எப்பயுமே எங்களுக்கு பாட்டும் தெரிஞ்சு அதோட உணர்ச்சி எங்கள் மனசுலேருந்து நல்ல நல்ல ஜாலியான ஒரு எஃபெக்டை கொண்டு வர்றது எங்கள் தேவா சார் மட்டும்தான். ஸோ தேவா சாருக்கு எப்பயுமே நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம். நாங்கள் என்றைக்கு அவரோட ரசிகனாக தான் இருப்போம். இளையராஜா சாங்ஸ் வந்து சூப்பர் ஹிட்டு, அவரை அடிக்க ஆள் கிடையாது. ஆனால் எல்லாரும் நேயர்கள் நிறைய கேட்குறது வந்து தேவா சார் சாங்ஸ் தான். நேயர் விருப்பம்க்கு வந்து கேட்டு ரொம்ப அற்புதமான டியூன்ஸு, மனசுக்கு பிடிச்ச டியூன்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ராகங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. மாமச்சான் நீ ஒரு டியூனை போடுற அப்படின்னு சொல்லி போடுறாங்க. மாமச்சான் கேமரா பண்ணுற, நீ ஒரு கேமரா பண்ணுற, மாமச்சான் இப்படி ஒரு சீன் எடுக்கலான்னு எடுக்கிறாங்க. அது வந்து லைஃபுக்கு தேவையா இல்லையான்றது தெரியல. இப்போ இருக்க டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா புது புது மியூசிக் டேரக்டர் தான் சான்ஸ் கொடுக்குறாங்க. அனிருத், ஜிவி பிரகாஷ், தென் வந்து சாம் சொல்லிட்டு இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ அவருக்கு தான் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான், இளையராஜா, தென் வந்து பார்த்தீங்கன்னா தேவா சார்லாம் கொடிக்கட்டி பறந்தவர். அதாவது யாருக்குமே இப்போ இளையராஜான்ற ஒரு பிரதிபிம்பம் இருக்கும்போது தேவா சார் தான் விடுவார். ஏன் இப்போ இருக்க டேரக்டர்ஸ்லாம் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க? அதாவது வந்து இப்போ இளையராஜா வந்து மிகப்பெரிய மேதை. அவருடைய பீரியடில் அவருக்கு ஈக்குவலாக வந்து தேவா சார் பண்ணாங்க. தேவா சார் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலோடிஸ் சாங்கெலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவர் படங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து தெய்வீக பாடல்கள் வந்து நிறைய பண்ணிட்டு இருந்தார். அவர் டிவோஷனல் சாங்ஸ் தான் நிறையா பண்ணிட்டு இருந்தாங்க பாட்டுங்க. அப்படி அவர் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து அந்த ராகங்களை பற்றி நிறையா தெரியும். அப்போது அப்படியே அவர் சினிமாவுக்கு வரும்போது அந்த சுச்சுவேஷனை வந்து டேரக்டர்ஸ் பேசும்போது அதை வந்து ரொம்ப அற்புதமாக தேவா சார் வந்து சாங்ஸ் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் அந்த பீரியடில் என்ன எடுத்திங்கன்னா இளையராஜா கொடி கட்டி பறக்கிறாரு. அவரை விட ரொம்ப சிறப்பாக வந்து தேவா சார் வந்து நல்ல டியூன்ஸ் கொடுத்தாரு. ரொம்ப அற்புதமான பாடல்கள் வந்துட்டு இருந்தது. அவர் கூடயே இன்னொருத்தர் இருந்தார், சந்திரபோஸ்னு ஒருத்தர் மியூசிக் டைரக்டர் இருந்தார். போசஸ் தேவான்னு முதல்ல ஆரம்பித்தாங்க. அவங்க தான் வந்து முதல்ல மியூசிக் டைரக்டராக இருந்தாங்க. அப்புறமா சந்திரபோஸ் சார் பிரிஞ்சிட்டாரு, அப்புறம் தேவா சார் பிரிஞ்சிட்டாங்க. அப்புறம் தேவா சார் வந்து இளையராஜா பீரியடில் வந்து ரொம்ப அற்புதமான டீம்ஸ் கொடுத்தாரு. அதிகமான பாடல்கள் வந்து ரசிகர்கள்ட்ட ரேடியோவிலலாம், அப்போல்லாம் ரேடியோவில் தான் நாங்கள் கேட்போம். அப்போல்லாம் டிவி வந்து ரொம்ப கம்மி. அப்போ ரேடியோவில் வந்து தேவா சார் சாங்ஸ் தான் நிறையா வந்து நேயர் விருப்பமாக வந்து வரும். அந்த நேயர் விருப்பத்தில் வந்து தேவா சார் சாங்ஸ் தான் நிறையா கேட்போம். இளையராஜா சாங்ஸ் வந்து சூப்பர் ஹிட்டு, அவரை அடிக்க ஆள் கிடையாது. ஆனால் எல்லாரும் நேயர்கள் நிறைய கேட்குறது வந்து தேவா சார் சாங்ஸ் தான். நேயர் விருப்பம்க்கு வந்து கேட்டு ரொம்ப அற்புதமான டியூன்ஸு, மனசுக்கு பிடிச்ச டியூன்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ராகங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே லெவலில் தான் இன்றைக்கும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இசை அதை விட அதிகமாக வயசு வளர்ந்துருக்கு, அதை விட அதிகமாக அனுபவம் இருக்குது, அதை விட அதிகமாக டியூன்ஸ் இருக்குது, அதை விட லேட்டஸ்ட் ட்ரெண்டு மியூசிக்ஸ் எல்லாமே தெரியும். அவர் மகன் ஸ்ரீகாந்த் தேவா இருக்கார், எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே வந்து லேட்டஸ்ட் அட்வான்ஸ் மியூசிக் டெக்னாலஜி தெரிஞ்சும் இருக்குது. ஆனாலும் ஒரே ஒரு விஷயந்தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா யங்கர் ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த யங்கர் ஜென்ரேஷன் கேப்பில் என்னென்னா இன்றைக்கி வரக்கூடிய டைரக்டர்ஸ்க்கு வந்து இசையை மட்டும்தான் நிறைய கேட்குறாங்களே தவிர மற்றபடி வேறு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல டியூனை கொடுக்கணும், ஒரு இது பண்ணணும். அன்றைக்கி இருந்த டைரக்டர்ஸ் எல்லாம் என் படத்தில் வந்து சாங்ஸ் வந்து லைஃப் லாங் இருக்கணும்னு நினைப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற டைரக்டர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி ஒரு தெளிவான சிந்தனை இருக்கா என்னன்னு தெரியல. பட் படம் பண்ணுறாங்க, சாங் பண்ணுறாங்க, ஏதோ சாங் பண்ணுறாங்க, போகிறாங்க வராங்க, சிச்சுவேஷன் சாங்ஸ் தான் வராங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி டியூன்ஸை செலக்ட் பண்ண தெரியுமா என்னன்னு தெரியல. பட் அவங்க செலக்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அவங்களுக்கு வந்து அவங்களால இன்றைய காலகட்ட இதுக்கும் மியூசிக் பண்ண முடியும். இளையராஜாவாலும் பண்ண முடியும், தேவாமாலையும் பண்ண முடியும், எல்லாராலையும் பண்ண முடியும். ஆனால் இந்த யங்கர் ஜென்ரேஷன் கேப்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னா, மாமச்சான் நீ ஒரு டியூனை போடுற அப்படின்னு சொல்லி போடுறாங்க. மாமச்சான் கேமரா பண்ணுற, நீ ஒரு கேமரா பண்ணுற, மாமச்சான் இப்படி ஒரு சீன் எடுக்கலான்னு எடுக்கிறாங்க. அது வந்து லைஃபுக்கு தேவையா இல்லையான்றது தெரியல. ஆனாலும் சிறந்த படங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அதை வந்து அவங்கள குறையா சொல்லலை. இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து இப்படி தான் வேணுன்ற ஒரு நிர்ணயமோ, இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு நிர்ணயமோ அவங்களுக்கு இந்த இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையாக இருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக பசங்க வந்து ஜாலியாக எடுத்துகிட்டு தான் சினிமா பண்ணுறாங்களே தவிர ஒரு பழைய ஒரு ட்ரெடிஷ்னலாக பண்ணணுன்ற ஒரு அந்த அக்கறையும் இதுவும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க தவிர இருக்குது. ஆனால் கம்மியாக இருக்க தவிர படைப்பாக பண்ணணுன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் கிடையாது. ஏன்னா இளையராஜாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஆர் பந்துலு, இவங்க தேவர் ஃபிலிம்ஸ், இவங்க கொடுத்த கதைகள், எம்ஜிஆர் பிக்சர்ஸ் கொடுத்த கதைகள்லாம் மாதிரி இப்போ கிடையாது.
அதுக்கப்புறம் வந்த இளையராஜா பீரியடில் வந்த டைரக்டர்ஸ் வந்து இருந்தாங்க, தேவராஜ் மோகன், அப்புறம் வந்து பி வாசு, இவங்க எல்லாருமே இருந்தாங்க. அந்த மாதிரி டைரக்டர்ஸ்க்கு வந்து அவங்களோட கொஞ்சம் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி அந்த கதைகளை கம்மியாக கொடுத்தாங்க. அதுக்கடுத்து வரக்கூடிய டைரக்டர்ஸ் அதை விட ரொம்ப சிம்பிளாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் டிஃப்ரென்ஸை தவிர எல்லாருக்குமே அறிவு இருக்குது, எல்லாருக்குமே ஆற்றல் இருக்குது. ஆனால் அந்த காலகட்டங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாது. கண்டிப்பா. ஓகே, இப்போ நீங்க தேவா சாரை மிஸ் பண்றீங்களா சாங்ஸ் எல்லாம்? கேட்டுகிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரேஷன் மாறினால அவரும் அப்படியே அவங்க விட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட ஜென்ரேஷனே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். அவங்க ஸ்ரீகாந்த் தேவா சார் இருக்கார், அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் வந்து இப்போதைக்கு அவங்க யாருக்கு சிபாரிசு, யாருக்கு டெபாசிட்டு, யாருக்கு பேக்ரவுண்ட் நல்லா இருக்கோ அவங்களுக்கு தான் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் நல்லா வந்தார், யுவன் சங்கர் நல்லா வந்தார். ஆனால் யுவன் சங்கர் இப்போ ஸ்டாப் ஆகிட்டார். அந்த மாதிரி தான் நல்ல இப்போ அனிருத் மட்டும் நல்ல பிரபலமாகறதுனா என்ன அர்த்தம்? அவருக்கு பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது, அவருக்கு மேன் பவர் கொஞ்சம் நல்ல பெரிய ஆளுங்க கொஞ்சம் நல்ல மார்க்கெட் கொடுக்குறாங்க. அதுதான் காரணம். அவருக்கு யாரும் கொடுக்கறது இல்லை. நல்ல மியூசிக் டைரக்டர் நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணுறோம், எப்பயுமே மிஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் இளையராஜா சாருக்கும் ஏஆர் ரஹ்மான் சாருக்கும் ரொம்ப டஃப் கொடுத்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு தான். அதே மாதிரி குருவும் அவங்க தான் எல்லாருமே. ஆனால் இருந்தாலும் இவர் மட்டும் துண்டா டஃப் கொடுத்துருக்காரு. எந்த அளவுக்கு அந்த டஃப் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ வரைக்கும் நம்ம பேசுகிறோன்னா நிறைய பாட்டு இருக்கு பேசுறதுக்கு. அந்த பாட்டை அவர் கொடுத்துருக்காருன்னா எவ்வளோ உழைச்சிருப்பாரு, என்ன மாதிரி ஒரு ஹம்பிளான கேரக்டராக இருப்பாரு. ரொம்ப ரிஸ்க் இதை எடுத்து தான் எல்லா பாட்டும் எடுத்திருக்காரு. இளையராஜானா ஒரு மெலோடி மட்டும் தான் இருக்குமே தவிர கானா அவ்வளோவா இருக்காது. ஆனால் இவர்கிட்ட ரெண்டுமே மிக்சிங்கில் தான் இருக்குமே தவிர நல்ல நிறைய கானா பாட்டு கொடுத்துருக்க அர்த்தமுள்ள சாங்காக இருக்கும், நல்லா ஜாலியாக போகும். இப்போ எடுத்து அந்த பாட்டு போட்டாலும் அந்த 2K கிட்ஸுக்குன்னா அந்த பாட்டுனா தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் 90 கிட்ஸுக்குன்னா நல்லாவே தெரியும். நல்ல ஜாலியாக இருக்கும், நல்ல மூமெண்ட்டாக இருக்கும். ஒரு என்ன லவ் ஃபீலியராக இருந்தாலும் அது ஒரு ஜாலியாக சாங் கொடுப்பாரு. ஃபீலியர் பாட்டாக தான் இருக்கும், ஆனால் ஒரு ஜாலியான மூமெண்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிறது லவ் ஃபீலியர்னா சோகமாக தான் இருக்கும், சக்ஸஸ் ஆனால் ஜாலியாக இருக்கும். அப்படி தான் இருக்குது, பிரித்து தான் இருக்குது. ஓகே, ஆனால் கானா சாங்ஸுக்கு மேலே மெலோடி சாங்ஸும் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் என்ன கேட்டாங்க, உங்களுக்கு கானா சாங்ஸ் தான் பண்ண தெரியுமான்ற ஒரு கொஸ்டின் வந்தது. அந்த டைமில் நான் இதை பண்ணுவேடான்னு சொல்லிட்டு பண்ணிக்கேன். அந்த சாங்ஸ்லாம் எப்படி இருந்தது பார்க்கும்போது உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு. எல்லாமே தேவா சார் சாங்கில் எதுவுமே வந்து ஃப்ளாப்போ எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் தான். பட் அந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் அதான் நல்ல பேக்ரவுண்டாக நல்ல வாய்ப்பு வந்து இப்போ இருக்க மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களுக்கு தான் போயிட்டே இருக்கே தவிர அது ஒரு சார்ந்த ஒரு 4-5 பேத்துக்கு தான் போயிட்டே இருக்கு தவிர பின்னாடி இருக்கவங்கள யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. டைரக்டரும் வந்து புது ஆளுங்களாக வர்றதுனால புது டைரக்டராக மியூசிக் டைரக்டரும் செலக்ட் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஆனால் இதை வந்து செலக்ட் பண்ணுறது மெயின் ஹீரோஸாக தான் இருக்கணும். ஏன்னா ஹீரோவுக்கு தான் தெரியும் அவர் பண்ணால் எப்படி இருக்கும், இப்போ இருக்கவங்க பண்ணால் எப்படி இருக்கும், அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களும் அதை வந்து அதிகமாக சூஸ் பண்ணுறதில்ல. அவங்களுக்கு எது வந்தாலும் ஓகேங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ பழைய பாட்டிலலாம் தேடி தேடி போனாங்க தேவா சாரை. அந்த மாதிரி இப்போ இருக்க மக்களுக்கு ஒரு வேலை வந்து வேணான்னு ஒதுக்கிட்டாங்களா, இல்லைனா வந்து ஆக்டர்ஸும் டேரக்டர்ஸும் ஒதுக்கிட்டாங்களா? மக்கள் ஒதுக்கவே இல்லைங்க. மக்களுக்கு வந்து எப்பயுமே தேவா சார், இளையராஜா சார், எல்லா ரகுமான் சார் 3 பேருமே ரொம்ப ஆதரவு, ரொம்ப பிடிக்கும். எல்லா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் ஒரு இது இருக்கும். அவங்க ஒவ்வொருத்தவங்க மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. இப்போ இருக்க அதான் அந்த சினி ஃபீல்டில் இருக்க பேக்ரவுண்டு தான் ஒதுக்குனதே தவிர வேறு யாருமே அவங்கள ஒதுக்கலை. மீண்டும் அவங்கன்னா வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்ல படங்களுக்கு நல்ல ஹிட்டு கொடுப்பாங்க. சும்மா ஏனோ தானோன்னு பாட்டு போகிறதுக்கு ஓப்பனிங் சீன் ஹீரோஸ்னால் வரும், ஏனோ தானோன்னு வருது. என்ன சாங்கு எது ஒன்றுமே புரியல. மியூசிக் மட்டும் தான் தெரியுது தவிர அதோட வாக்கியங்கள் அதோட சாங்கு என்னங்கிறது புரிய மாட்டேங்குது. எதுனா சார் தேவா சார் மாதிரி ஆளுங்க இன்னொரு சார் மாதிரி வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஒரு பாட்டு போட்டிருப்பாரு, ஆட்டோக்காரன் சூப்பராக இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அது பட்டை கலைப்பது. ஒரு உழைப்பாளியை பற்றி நல்லா பெருமையாக பேசினாரு. நல்லா எல்லா இளைஞர்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு சாங் போட்டு எல்லாத்துக்குமே ஒரு ஹிட் கொடுத்தவர் தான் தேவா சார். ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, நாங்கள் மிஸ் பண்ணுறேங்க. ஓகே, நீங்கள் தேவா சார் சாங்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னா ஒரு 3 பாட்டுனா என்ன பாட்டு ரொம்ப சொல்லுவீங்க? முரளிக்கு கொடுத்த அந்த விதவிதமாக சோப்பு சீப்பு கண்ணாடி, சகோதரா, மீனாட்சி அந்த மாதிரி நிறைய சாங் அது சொல்ல முடியவே. எல்லா சாங்குமே ரொம்ப ஹிட்டு, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே, இப்போவும் கேட்குறீங்களா? கேட்போம், ஃப்ரீயாக இருக்கும்போது கேட்போம். ஆனால் இப்போ இருக்கிறது காலகட்டத்துக்கு அது கேட்க முடியல. ஆனால் ஃப்ரீயாக இருக்கும்போது கேட்போம். வீக்லி ஒன்ஸாவது ஒரு பாட்டாவது கேட்டுருவோம் நாங்கள். ஓகே, இன்னொன்று கேட்குறேன். இப்போ இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்களா, இப்போ அனிருத், ஜிவி பிரகாஷ், சாம் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்க பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, இல்லை அப்போ வந்து தேவா சார், இளையராஜா சார், இன்னும் ஏகவசலாம் அந்த மாதிரி பாட்டுங்க உங்களுக்கு ரொம்ப? அதான் ஃபர்ஸ்டே சொன்னேனே, அவங்களது மியூசிக் மட்டும் தான் தெரியுதே தவிர அவங்க எழுதுனவங்க யாருன்னு தெரியல, பாட்டு பாடினவங்க என்ன பாடியிருக்காங்கன்னு தெரியல, ஒன்றுமே தெரியல. மியூசிக் மட்டும் தான் தெரியுது. அவங்களோட ஸ்க்ரீன் பிளே மட்டும் தான் நல்லா பண்ணி கொடுத்து நான் தான் பண்ணேங்கிற பேர் கொடுக்குறாங்களே தவிர
தேவா சார் மாதிரி நான் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுப்பேன். எல்லாருமே தெரிவாங்க என் பாட்டில். எழுதினவங்க தெரிவாங்க, பாடினவங்க தெரிவாங்க, மியூசிக் பண்ண நானும் தெரிவேங்கிற மாதிரி தனித்தனியாக நல்லா காமிச்சாரு. இதில் எப்போ யாருமே காமிக்கிறது இல்லை. எப்பவுமே தேவா சார் தான் எங்கள் ஹீரோங்க 90 கிட்ஸுக்கு. இப்போ இருக்க டேரக்டர்னா நான் சொன்ன மாதிரி தான் மியூசிக் மட்டுமே தெரியுது பாரு, பாட்டு தெரிய மாட்டேங்குது. சார் தான் எப்பயுமே எங்களுக்கு பாட்டும் தெரிஞ்சு அதோட உணர்ச்சி எங்கள் மனசுலேருந்து நல்ல ஜாலியான ஒரு எஃபெக்டை கொண்டு வர்றது எங்கள் தேவா சார் மட்டும் தான். ஸோ தேவா சாருக்கு எப்பயுமே நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம். நாங்கள் என்றைக்கு அவரோட ரசிகனாக தான் இருப்போம்.